பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 8 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிப்பகத்தோட முதல் மெட்டீரியல் நாளைக்கு போட போகிறாங்க. இதுதான் அது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த ஓல்டு கொஸ்டின் ஃபுல்லாக எங்களுக்கு அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 101 பக்கங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றிலும் மினிமம் 4 கொஸ்டின் வீதம் ஒரு 400 கொஸ்டினுக்கு 400க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம ஒரு பேசிக்காக தான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். பட் உங்களுடைய ஆதரவு நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்குற அளவு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. இந்த மெட்டீரியல் ஒரு சிலருக்கு எது எது முக்கியமோ அதெல்லாம், அதாவது டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் ஃபுல்லாக சைடில் டிஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதியிருப்பேன். ரிப்பீட்டட் கொஸ்டின்னா ரிப்பீட்டட் அப்படின்னு எழுதியிருப்பேன். ஒரு சில தேவைப்படுறதுக்கு 4 ஆப்ஷனும் எழுதியிருப்பேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இதை பார்க்கும்போது நீங்கள் அந்த மெட்டீரியல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 101 பக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா அது நம்மளோட முன்னேற்றத்துக்கு உருவாகும். ஸோ மறுபடியும் அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா 19K சப்ஸ்கிரைபர்ஸில் இப்போ இருக்கோம். மேபி இந்த மந்த்து எண்டுக்குள்ளே 20K வந்துடும். சரிங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. இப்போ ஹெட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரவாத எதிர்ப்புக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சசி தரூர் தலைமையில் போய் சந்திச்சிருக்காங்க. சரிங்களா? அமெரிக்காவில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை குறித்து விவரிக்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தம் எத்தனை குழுக்கள் அமைச்சாங்க அப்படின்னா 7 குழுக்கள் அமைச்சாங்க. அது மட்டும் போதுங்க. சரிங்களா? வேற இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. உள்ளதான் நியூஸ் இருக்குது. இன்னைக்கு மெயினான நியூஸ் உள்ளே இருக்குது. இந்த இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா, 10 ரூபாய் மருத்துவர் ரத்தினம் பிள்ளை காலமானார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் முக்கியமானவங்களை திகழ்வாங்க. அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா மேபி கேட்கலாம், இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பட்டுக்கோட்டை பகுதி. சரிங்களா? பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் இவர். சரி, ரைட், ஓகேங்க. இவர் ஸ்டார்டிங்கில் 2 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்துருக்காரு. இப்போ அது 10 வருஷம் கழிச்சு, அதாவது சில ஆண்டுகள் கழித்து அதை 5 ரூபாய் ஆக்கியிருக்காரு. 10 வருஷம் கழித்து 5 ரூபாய் ஆக்கியிருக்காரு. இப்போ 10 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்துருக்காரு. யார் அப்படின்னா ரத்தினம் பிள்ளை. அதான் வடிவேலு இது சொல்கிற மாதிரி தான், உங்கள் மாதிரி ஆள் இருக்கிறதுனால தாங்க ஊருக்குள்ளே கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி. சரியா? மொத்தம் 65,000 பிரசவங்கள் செஞ்சுருக்காராம். இதில் 90% மேல் சுகப்பிரசவம். அதுதாங்க மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ இவர் காலமாயிருக்காரு. சரிங்களா? பேர் இவர் பேர் மருத்துவர் ரத்தினம் பிள்ளை. சரி, ரைட், ஓகே. நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்ததுங்க ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேரிடர் எதிர்ப்பு மாநாடு, அதாவது பேரிடர் எதிர்ப்பு உட்கட்டமைப்பு குறித்த சர்வதேச மாநாடு காணொலி வாயிலாக நடந்திருக்கு. சரியா? எங்கே இதை ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாடு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமானது. மொத்தம் 29 நாடுகளுக்கு பயனளிக்கிற விதமாக ஒரு சுனாமி எச்சரிக்கை அமைப்பை இந்தியா நிறுவிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா இதோட தீம் என்ன அப்படின்னா, கடலோர பகுதிகளுக்கு ஒரு நெகிழ்வான எதிர்காலத்தை உருவாக்குதல். இதான் மீன். சரியா? அதாவது இந்த பேரிடர் எதிர்ப்பு மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, பேரிடர் எதிர்ப்பு குறித்த உட்கட்டமைப்பு சர்வதேச மாநாடு. இதுக்கான தீம் என்ன அப்படின்னா மெயினாக கடலோரத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. கடலோர பகுதிகளுக்கு ஒரு நெகிழ்வான எதிர்காலத்தை உருவாக்குதல். இதுதான் இதோட தீம். வேற பாருங்க, இந்தியா மற்றும் வங்கதேசத்தை தாக்கிய ரீமல் புயல், அதை பற்றி பேசியிருக்காருங்க. ஸோ ரீமல் புயல் கட்டாயம் கேட்கலாம். ஏன்னா அதாவது பேரிடர் எதிர்ப்பு மாநாட்டிலே பேசப்பட்டிருக்கு. அப்போது இந்த ரீமல் புயல் எந்த 2 நாடுகளுக்கிடையே வந்துச்சு அப்படின்னா இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு இடையே வந்த புயல். சரியா? அந்த தீம் தான் ரொம்ப முக்கியம். கடலோர பகுதிகளுக்கான ஒரு நெகிழ்வான எதிர்காலத்தை உருவாக்குதல். சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பாருங்க. இந்த இது திரும்ப இருக்குங்க. என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். சரிங்களா? கருங்காடுகள்னு சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன அப்படின்னா சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லை பகுதியில் நிறையா நக்சல்கள் ஒளிஞ்சிருந்தாங்க. அவங்கள கண்டறிந்து வேட்டையாடுறதா அந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஆப்ரேஷன் சிந்தூரை தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள நக்சல்களை ஒழிக்கிறது தான் மெயின். ஸோ அங்கே பசவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்சல் தலைவர், அவரை
ஒழிச்சிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பாருங்க, இந்த ஜெகநாத் ரத யாத்திரை எந்த மாநிலத்தில் நடக்க போகுது அப்படின்னா ஒடிசா மாநிலங்க, ரொம்ப முக்கியம். ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசா மாநிலத்தில் நடக்க போகுது. ஸோ இதோட தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யாத்திரை வந்து நல்லபடியாக நடந்து முடிக்கணுன்றதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதோட தலைவர் யார் அப்படின்னா ஒடிசாவோட துணை முதல்வர், அதாவது பிரபதி. சரிங்களா, பிரபதி பரிதா அப்படின்றவங்க தான். நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தோட முதல்வர் வந்து மோகன் சரண் மாஜி, ரொம்ப முக்கியங்க, பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி 24 வருஷம் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பதிலாக மோகன் சரண் மாஜி வந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நவீன் பட்நாயக் இருந்தார் 24 வருஷமாக ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக் தான். அந்த 24 வருஷ சாம்ராஜ்யத்தை உடைச்சு இவர் வந்திருக்காரு. யார் அப்படின்னா மோகன் சரண் மாஜி வந்திருக்காரு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கருங்காடுகள். சரியா, கேக்கு பேரில் வச்சுருக்காங்களே பிளாக் ஃபாரஸ்ட்னு. அடுத்து G7 மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா கனடா பிரதமர் மார்க் கார்னி. நேற்றே பார்த்தோம். ஸோ அவர் பேர் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. கனடாவோட பிரதமர் பேர் ரீசெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மார்க் கார்னிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, G7 நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், USA, யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, கனடா. ப்ளஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடான இந்தியா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ ரொம்ப முக்கியம். உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியா அப்படின்றத கனடா பிரதமரே அறிவிச்சிருக்காரு. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா FTA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்குங்க. சரிங்களா, இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. FTAன்னா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும்போது இந்த இதை பேஸ் பண்ணி, இந்த ஃபுட் அண்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி நடத்துவாங்க. இதை வரையறுத்தது யார் அப்படின்னா அமெரிக்கா, USA தான் அமெரிக்கா. ஸோ FTA ஒப்பந்தம் அப்படின்னா இதுதான், ஃபுட் அண்டு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா, சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், நம்ம தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே வந்தோம் இல்லைங்களா. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் பந்தயம் நடந்துட்டு இருந்துச்சுல, இதில் பெண்கள் பிரிவில் அமெரிக்காவோட கோகோ கவுஃப் ஜெயிச்சிருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்க பேர் வருதுங்க, அமெரிக்காவோட கோகோ கவுஃப். அப்போ கோகோ கவுஃப் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்னிஸ் வீராங்கனை, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னா அரீனா சபலென்கா, பெலாரஸ் வீராங்கனை. இவங்களும் அடிக்கடி வர்றவங்க. சரிங்களா, அரீனா சபலென்காவை எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி நார்வே செஸ், அதில் வந்து அதாவது ஆண்கள் பிரிவில் கால்சன் வந்து ஜெயிச்சிருக்காரு. பெண்கள் பிரிவில் முஷிசுக் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போயிட்டாரு. சரியா, இந்த இதில் போட்டிருப்பாங்க பாருங்களேன். 2வது இடம் யாருன்னா ஃபேபியானோ, இவர் தான் 2வது இடத்துல. ஆக்சுவலாக இந்த ஃபைனல் வந்து, அதாவது கடைசி போட்டி வந்து ஃபேபியானோக்கும் குகேஷ்க்கும் நடந்திருக்கு. ஒருவேளை குகேஷ் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. ஃபேபியானோ ஜெயிச்சதுனால அவர் செகண்ட் பிளேஸ் போயிட்டாரு. குகேஷ் வந்து 3rd பிளேஸ் வந்துட்டாரு. கால்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டார். சரியா, அப்போது கால்சன், முஷிசுக், மேபி இவங்களை கேட்கலாங்க. ஏன்னா கால்சன் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ முஷிசுக் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. முஷிசுக் யார் அப்படின்னா செஸ் வீராங்கனை. அதே மாதிரி பாருங்கள், தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஆடவர் பிரிவில் சர்தக் சவான் அப்படின்றவர் பட்டம் வாங்கியிருக்காரு. பெண்கள் பிரிவில் ஆன் ஜெனிஃபர் அப்படின்றவங்க பட்டம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா டென்னிஸு, இந்த கிரிக்கெட்டு, இதை விட்டுட்டு இந்த மோட்டார் சைக்கிள் பந்தயம் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது சர்தக் சவான். சரிங்களா, இவரும் ஆன் ஜெனிஃபர், இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் மோட்டார் சைக்கிள் பந்தயம் விளையாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம்ல, டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை எந்தெந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற போகுது அப்படின்னா இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே நடைபெற போகிறது தான் டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை. புதுசாக பேர் வச்சுருக்காங்க, டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. சரியா, 5 போட்டி கொண்ட ஒரு சீரீஸ் வந்து நடக்குது. சரி, ரைட்டுங்க. அடுத்து பார்க்கலாம். இந்த மாநில நீச்சல் பிரிவில் சாதனை படைப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சாதனை நம்மளுக்கு அக்யூரேட்டாக தேவையில்லை, ஏன்னா மாநில நீச்சல் தான். இப்போது இவங்க பேர் முக்கியங்க. சரிங்களா, நித்திக், பிரமிதி, கவின். சரிங்களா, நித்திக், பிரமிதி, கவின், இவங்க 3 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா நீச்சல் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடை சேர்ந்தவங்க. ரைட், ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தொலைத்தொடர்போட எண்ணிக்கை
120 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்கங்க மொபைல் ஃபோனை. சரியா, இந்தியாவில் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை 120 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. 120.38 கோடியாக. இதில் வந்து நகரத்தில் 66.72 கோடியும், கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா 53.67 கோடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, தொலைபேசி யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சரியா, சரி, ரைட், ஓகேங்க. வேறு இன்றைக்கி முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இல்லைங்க, நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் லோகோ கிளிக் பண்ணிங்கனாவே கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும். அதில் வந்து சின்னதாக மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 9ஆம் தேதி காலையில் இந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்க்குற டயத்திலே மேக்ஸிமம் நான் வந்து நான் சொன்னேன்ல இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை ஒரு தடவை ஓவர்வியூ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த மெட்டீரியலை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிங்க. கண்டிப்பாக நம்ம அதுக்கு தகுந்து ஏற்பாடு பண்ணிடலாம். நன்றி.